அமைச்சராக இருக்கும்போது இந்த பக்கம் போகும்போது ஏதாச்சும் ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலை வந்து ஆய்வு பண்றது வழக்கம். இப்ப ஸ்கூலுக்கு வெளியில நிக்கிறேன். 5 வருஷம் ஸ்கூலுக்கு உள்ள இருந்தேன். பட் பரவாயில்ல, நம்முடைய கழக தலைவர் அவர் முதலமைச்சராக இருந்தபோது பெரிய ஒரு ப்ளூ பிரிண்டே நாங்க வந்து உருவாக்கி கொடுத்திருக்கோம். அந்த ப்ளூ பிரிண்ட இந்த புதிய அரசு நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அமைச்சராக இருக்கும்போது இந்த பக்கம் போகும்போது ஏதாச்சும் ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலை வந்து ஆய்வு பண்றது வழக்கம். இப்ப ஸ்கூலுக்கு வெளியில நிக்கிறேன். 5 வருஷம் ஸ்கூலுக்கு உள்ள இருந்தேன். பட் பரவாயில்ல, நம்முடைய கழக தலைவர் அவர் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த ஒரு 3 ஸ்கீம்ஸ், ஆல்மோஸ்ட் மோர் தென் 80 ஸ்கீம்ஸ் மேல நான் கொண்டு வந்துட்டோம். அதுல 3 ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், அப்புறம் தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், மற்றொன்று வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அதுல டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்கு SKOCH அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து கோல்டன் கேட்டகரியில தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மாடல் ஸ்கூல் அண்ட் வெற்றி பள்ளிகள் சில்வர் கேட்டகரியில தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம் ஒரு மனுஷன் தான், அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கக்கூடிய எங்களுடைய தலைவர் தான். கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு ப்ளூ பிரிண்டே நாங்க வந்து உருவாக்கி கொடுத்திருக்கோம். நாட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். சோ அந்த ப்ளூ பிரிண்ட இந்த புதிய அரசு நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னும் நம்முடைய தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்னும் பல அவார்டுகளை கண்டிப்பாக வாங்கும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டீம் கீப் இட் அப். இன்னும் பல சாதனைகளை நாம் என்னென்ன செஞ்சிருக்கிறோமோ அந்த பாதையில் நீங்க கொண்டு போனாலே பல்வேறு விதத்துல நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோடைய அந்த பெருமையை உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.